இந்த யானை எங்கிருந்து வந்தது, அந்த அந்த குறியீடுகள் எதை சொல்லுது, இந்த குறியீடு எதை சொல்லுது, மக்கள் வந்து துன்பப்பட்டு இருக்காங்க, 2 பேரால துன்பப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு குறியீடுகளை வச்சிருக்கோம். என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்களே, இப்ப நீங்களா யாரையும் நாங்க கேட்கிறோம் திரும்ப. இதே வாய்ப்பு தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்ப ஒண்ணு தமிழ்நாடு அரசு தப்பா இருக்கணும், இல்லங்க தளபதி தப்பா இருக்கணும். யார் தப்புங்கிற நீங்க முடிவு பண்ணுங்க. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நீங்க இப்ப சில பேர் கட்டமைக்கும் பொழுது விஜய் அகைன்ஸ்ட் உதயநிதி அப்படிங்கிற கட்டமைப்பு உருவாக்குறாங்க. என்னமா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அம்மா எங்க தளபதி எங்களை அப்படி வளர்க்கலாமா, அவசரப்படாதீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்து நிறைய பேர் அந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்க சமூகம்ப்பா, அவர் மறைமுகமா எங்களை வந்து இது பண்றாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஎம்கேக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றதா தளபதி? இந்த மாதிரி தான் அந்த ஒரு யானை வந்துட்டு நம்ம தளபதியா எடுத்துக்கலாம், இன்னொரு யானை சீமான எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் அதை தேர்தல் அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரே ப்ரொடக்ஷன் படங்கள் பண்ணும்போது இவருடைய மாமா பேரில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு அந்த மாஸ்டர் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படம் வந்து அவருடைய மாமா பேரில் தான் வந்திருக்கு. இவர் அப்படி பண்ணியிருக்காரு. இவரே வந்து இப்போ வந்து கரையில்லாத கைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கரை படிந்த கை தான் இவர் எப்படி இப்படி சொல்கிறாரு அப்படின்ற எனக்கு புரியல. நீங்கள் இப்போ ரிஃப்ளெக்ட் வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூ நம்ம கூட டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன் ஜெகதீஸ்வரன் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரியாலிட்டி ஷோவில் ஒரு நபர் வந்து ஒரு சின்ன பையன் வந்து நான் அம்மாக்காக நான் வேலை செஞ்சு நான் வந்து காசு கொடுத்துட்டு இருக்கேன், நான் இவ்வளோ வழியோட சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கோயில்பட்டி சேர்ந்த ஒரு நபர். அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் போய் அவங்களுக்கான தேவையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இமீடியட் ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு எப்படி அது நடந்துச்சு, அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாங்க. அதாவதுங்க, நீங்கள் இது மட்டும் கிடையாதுங்க. அதாவது இயக்கமாக நீங்கள் 2009 ஒவ்வொரு பணியையும் பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்கள் அம்பத்தூர் போங்க, காலையில் நீங்கள் அவர் பாலமுருகன் அவர்கள் தலைமையில் தினம் சாப்பாடு பாருங்க, சூடாக நீங்கள் சாப்பாடு சாப்பிடலாம். ஓகே. நீங்கள் வாரம் இந்த குழந்தைகளுக்கான ரொட்டி பால் முட்டை திட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. பசங்களுக்காக பயிலகம் இருக்கு, நீங்க வந்து நூலகம் நாங்கள் அமைச்சோம், குருதியகம் இருக்கு. நீங்க பிளட் டோனர்ஸ் ஏதாவது பிளட் வேணும்னா அதில் நீங்க போட்டீங்கன்னா அது கால் பண்றாங்க, அது நடக்குது. எல்லா விஷயங்களுமே தொடர்ச்சியாக இயக்க ரீதியாக இதெல்லாம் தயார்படுத்திட்டே இருக்காரு. நீங்க திடீர்னு ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வராரு அப்படின்னா, எதுவுமே செய்யாம ஒருத்தர் வந்தாரா, நானே இந்த கேள்வி கேட்பேன், எதுவுமே செய்யல, இவர் எதுக்கு வராரு, இவருக்கு வேற ஏதாவது நோக்கம் இருக்கோ? இல்லை, நான் 2009 என்னோட இயக்க தோழர்கள் மூலியமாக பல விஷயங்கள் செஞ்சுட்டே வரேன். இன்னும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 20-25 வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அங்கங்கே. அந்த எல்லா விஷயங்களும் செய்யும் பொழுது என்னால் ஓரளவுக்கு செய்ய முடியுது. என்னோட இயக்கத்தை வச்சுக்கிட்டு என்னால் சில லட்சக்கணக்கான மக்களுக்கு செய்ய முடியுது. ஆனால் இங்கே கோடிக்கணக்கான மக்களுக்கான தேவை என்ன, அவங்க தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் நம்ம அரசியலுக்கே வர்றேன். நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார்கள், சில நேரங்களில் நீங்கள் பல நேரங்களில் இவர் சொல்கிறதே கிடையாது, இந்த மறைமுகமாக அது போயிடும். இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பித்த காரணத்தினால் இதெல்லாம் கொஞ்சம் பிரபலமாக வெளியே தெரியும். பல நேரங்களில் வேண்டாது மறைச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்கள் உடனடியாக அந்த தூத்துக்குடி அந்த மாணவரை வந்து ஓகே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, இந்த மாணவர் 3 வருஷத்துக்கு நான் படிப்பு செலக்ட் பண்ணிட்டாங்க, அம்மாவுக்கு பெட்டு நான் எதிர்பார்த்து பெட்டு போட்டு கொடுத்தாங்க, திடீர்னு எல்லா ஜாமானும் வந்து இறங்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் பேரை சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து உடனடியாக செஞ்சாங்க. அப்படிங்கிறது எப்பொழுதுமே இது வந்து நம்ம தேடிலாம் போகிறதில்ல. யாருக்கு தேவை இருந்தாலும் உடனடியாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். நான் ஒன்றும் இல்லை, நான் என்னோட பொதுச்செயலாளர் பிறந்தநாள் அன்னைக்கு போயிருந்தோம், நிறைய தோழர்களோட போயிட்டு இருந்தோம். யாராவது யாசகம் கேட்டு வந்தாங்கன்னா உடனடியாக எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமானுச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆனிச்சு, என்னப்பா லேட் ஆக்குறீங்க, என்னப்பா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. அம்மா எங்க தளபதி எங்களை அப்படி வளர்க்கலாமா, அவசரப்படாதீங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான தோழர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு உதவணும். நம்ம அவர் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னார்னு நினைக்கிறேன், எந்த நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க செஞ்சுதான் இருக்குன்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அதை அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. யாருக்கு உதவி என்றாலும் எப்பொழுது வேணும், எப்பொழுது தேவைப்பட்டாலும் அது செய்யக்கூடிய இடத்தில் தான் தலைவரும் இருக்கிறார், பொதுச் செயலாளரும் இருக்கிறார், இயக்க தோழர்களும் இருக்கிறாங்க, செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகே. அண்ட் அந்த ஃபிளாகை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமாக லீக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள இருக்க ஸ்டார்ஸ் வந்து 28 கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 5 வந்து எதுக்கு அது மட்டும் ப்ளூ கலர் இருக்குன்றாங்க, பச்சை நிறத்தில் இருக்கு, பச்சை சிலது ப்ளூல இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த வாகை பூக்கும் அந்த தூங்கு மூஞ்சி பூக்கும் நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. இதுவும் அது ஒன்னா இல்லை அவர் தெரியாமல் வச்சிருக்காரா அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. அப்புறம் யானையோட காதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க, சவுத் ஆப்பிரிக்கா யானையா இல்லை தமிழ்நாட்டு யானையா, பாரம்பரியம் சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இது எப்படி பார்த்துருப்பாரு? கண்டிப்பாக அவர் செக் பண்ணாமல் இருக்க மாட்டாரு, செக் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் வரும்போது எப்படி? கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம்
கேள்விகளுக்கெல்லாம் பதில்களும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தோழர்கள் வந்து நீங்க எங்களோட அன்ஆர்கனைஸ் ஐடி விங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்கனைஸ் ஐடி விங் கிடையாது. அன்ஆர்கனைஸ் ஐடி விங் வந்து எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க நான் பார்க்க முடிகிறது. நீங்க கேட்ட ஒரு வாகை மலர்ல எடுத்துக்கலாமே. நீங்க வாகை மலரா தூங்கு முஞ்சி போன்னு சொல்ல போனா சில பிரபலமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட இது வந்து காலையில இருந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களோட தோழர்கள் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசால் கொடுக்கப்பட்டுள்ள வழங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு பாட புத்தகத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஓகே, அதுல வாகைப்பு இதே மாதிரி தான் இருக்கு. அவங்க திரும்ப கேட்குறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்களே, இப்போ நீங்களா யாரையும் நாங்கள் கேட்குறோம். திரும்ப இதே வாகைப்பு தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. அப்போ ஒன்று தமிழ்நாடு அரசு தப்பா இருக்கணும், இல்லைங்க தளபதி தப்பா இருக்கணும், யார் தப்புங்கிற நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு அரசு தப்புனா நாங்களும் தப்பு, தமிழ்நாடு சரியா நாங்களும் சரி, அவ்வளவுதான். அதுக்கு பதில் அதுதான். நீ கேட்ட கேள்வியில இது ஆப்பிரிக்கா யானையா இந்திய யானையா, நான் ரெண்டுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது யானையின் ஒரு குறியீடு தான், அவ்வளவுதான். புறநானூற்று பாடலோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யானை எங்க இருந்தது, அந்த குறியீடுகள் எதை சொல்லுது, இந்த குறியீடு எதை சொல்லுது, அது போர் புரிந்து எவ்வளவு வெற்றி பெற்ற யானையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு மக்களுக்கு கஷ்டங்கள் இருக்கு. நீங்க அந்த பாடலோட பொருத்தி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து துன்பப்பட்டு இருக்காங்க, 2 பேரால துன்பப்பட்டு இருக்காங்கன்னு ஒரு குறியீடுகளை வச்சிருக்கோம், பாட்டிலே வந்திருக்கு. அப்ப அதை மீட்கக்கூடிய ஒருவராக ஒருத்தர் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் போர் புரிந்து அவர் வாகை சூடுவார் அப்படிங்கறக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கொடியில வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி 2 ஆணைகள் வந்து ஆல்ரெடி இங்க வந்து போட்டு ஒரு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்காக வந்து தளபதி வந்து உள்ள இறங்கி களத்துல நிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான். அந்த ஒரு யானை வந்துட்டு நம்ம தளபதியா எடுத்துக்கலாம், இன்னொரு யானை சீமான எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் அதை கனெக்ட் பண்றாங்க. சரி, ஸோ அப்புறம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வந்து 2024 களம் காண போறாங்க. 2024 வேற மாதிரி சம்பவம் இருக்குன்றாங்க. நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து இது போர் செய்ய வேண்டிய ஒரு இடம். இந்த குறியீடு தான். இது வந்து யாரை வீழ்த்த வேண்டும் என்ற குறியீடு, யார் வெற்றி பெற வேண்டும், யார் வாகை சூட வேண்டும் என்ற குறியீடு தான். அதை தாண்டி நீங்க தேர்தல் அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது இது டூ இயர்லி. நம்ம இப்ப பேச வேண்டிய, அதாவது இது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், தேர்தல் அரசியலை பத்தி நம்ம ஏன் இப்ப பேசணுங்கிறத ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்ன, இப்போ வந்து நம்ம கொடி அறிவிச்சிட்டோம், நமக்கு அடுத்த பணி என்பது மாநாட்டிற்கான தீவிரமான வேலைகளை செய்யுங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்க போறோம். ஓகே, நீ இந்த வேலை, நீ வழக்கறிஞர் அணியா, நீங்க இந்த வேலையை பாருங்க. ஓகே, இலக்கிய நீங்க இந்த வேலையை பாருங்க, நீங்க இந்த சிறுபான்மை அணியா, நீங்க இந்த வேலையை பாருங்க. எல்லா ஓபிசி இப்படி நிறைய அணிகள் வரப்போகின்றது. ஒவ்வொரு அணிக்குமான வேலைகள் வழங்கப்பட போகிறோம். மாநில அளவிலான பிரச்சனைகள் நம்ம என்ன எடுக்க போறோம், மாவட்ட அளவிலான பிரச்சனைகள் நம்ம என்ன எடுக்கணும், நம்மளோட செயற்குழு கூட்டம் எப்போ கூட்டணும், பொதுக்குழு கூட்டம் எப்போ கூட்டணும், எல்லாமே மக்களுக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் செய்ய போகின்ற செயல்பாடுகள் என்ன, எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம அறிக்கைகள் கொடுக்க வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு கள ரீதியாக நம்ம களத்தில் இறங்கணும், எதெல்லாம் போராட்ட வடிவம் எடுக்கணும், எதெல்லாம் அறிக்கையை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் கட்சியில் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உறுப்பினர் சேர்க்கை 2 கோடி பேர் சேர்க்கணும் தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த 2 கோடி பேரை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு முதன்மை சக்தி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக 2 கோடி. ஏன்னா ஒரு வித்தியாசம் சொல்லிடுறேன், நிறைய பேர் தெரியாததுனால. மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு, நம்ம கட்சியில் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவம் கொடுக்கவே மாட்டோம். எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ணவே முடியாது. அத்தன்டிகேட்டட் டேட்டா, டூப்ளிகேட் டேட்டா பண்ண முடியாது. ஒரு சுகுமாரனா ஒரு ஜெகதீஷ் தான். ஜெகதீஷ் இந்த அம்பத்தூர்ல இருக்காரு, அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை இது இந்த பார்ட்ல இருக்காரு அப்படிங்கிறத முடிஞ்சிடும். அப்படி இருக்கின்ற காரணத்தினால நீங்க ரொம்ப அத்தன்டிகேட்டட் டேட்டா வரும். அந்த 2 கோடி உறுப்பினர்கள் நாங்கள் சேர்த்துட்டோம்னா நாங்கள் தான் முதன்மை சக்தி, நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர், நாங்கள் தான் டிசைடிங் ஃபோர்ஸ். காட்ட முடியாது. 2 கோடி உறுப்பினர்கள் இந்த காலத்துல 6.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 2 கோடி உறுப்பினர்கள் அத்தன்டிக்கா இருக்கும்னா நாங்கள் தான் டிசைடிங் சக்தி, நாங்கள் தான் டிசைடிங் ஃபோர்ஸ், நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம்னு நான் சொல்லுவேன், உறுதிட்டு சொல்லலாம் இல்லையா. அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள், அதுதான் நமக்கு இலக்கு அப்படின்னு தான் தலைவர் சொல்லியிருக்காரு. தேர்தல் அரசியல் குறித்து கூட்டணிக்கு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த தேர்தல் நேரத்தில் 2026 நம்ம பேசிட்டா போதும் அப்படிங்கிறதா என் கட்சியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, அண்ட் நிறைய அந்த பாடல் வரிகள் நிறைய பேர் வந்து என்ன நோட் பண்ணாங்கன்னா வந்துட்டு தூர நீங்கின பார்க்கும் தலைவர்லாம் மாறி தோல் மேலே கை போடுற மாதிரி தலைவர் வர்றாரு அப்படின்னா ஓகே அது கரெக்டாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஒரு கரையில்லாத கையை பிடிச்சி போக போகிறோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரே ப்ரொடக்ஷன் படங்கள் பண்ணும்போது இவருடைய மாமா பேரில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு அந்த மாஸ்டர் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படம் வந்து அவருடைய மாமா பேர்லாம் வந்திருக்கு. இவர் அப்படி பண்ணியிருக்காரு. இவரே வந்து இப்போ வந்து கரையில்லாத கைன்னு சொல்லிட்டு சொல்றாரு, கரை படிந்த கை தான் இவர் எப்படி இப்படி சொல்றாரு அப்படின்றது எனக்கு புரியல. நீங்க இப்போ உங்களுடைய வாதத்துக்கே நான் வரேன். அவருடைய எனக்கு தெரியாது உண்மையிலே மாமா படம் தானே, எனக்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு. ஓகே, இப்போ அவர் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். நமக்கு ரொம்ப அத்தன்டிக்காக தெரியுமா இவர் படத்தை எடுத்து கொடுத்து இல்லை உங்கள் பேரில் படம்னு சொல்ல தெரியுமா? நமக்கு தெரியாது. பல நேரங்களில் சினிமாவை பொறுத்தவரைக்கும் பல யூக செய்திகள் நம்ம பேசிட்டே இருப்போம். நீங்கள் இப்போ இந்த கோட்டுக்கு பிறகு ஒரு படம் சொல்லியிருக்காரு. ஆமாம், நீங்கள் எதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் வரப்போகிறது. நீங்கள் சினிமா தேட்டர் காலியாகும். நான் சொல்கிறேன், சினிமா நான் சும்மா எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. சில சினிமா தேட்டரை வித்துட்டு போவாங்க, மண்டபமாக மாற்றிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் நான் பார்க்குற வரைக்கும்
தலைவர் விஜய் அவர்கள், அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்கள், அஜித் அவர்கள், இவங்க படம் தான் ஓடுது. பெருசா ஓப்பனிங் இருக்குது, அவ்வளவுதான். மற்ற எல்லோர் படங்களுமே மக்கள் பார்க்குறாங்க, ஒரு நல்ல படமா இருக்கா தெரிஞ்ச பிறகு தான் வர்றாங்க. இந்த வேர்ட் ஆஃப் முதல் காட்சியில் இரண்டாம், அதனால தான் சில பேர் என்ன மெனக்கெட்டு என்ன பண்றாங்க, முதல் காட்சிக்கு பெய்ட் ரிவ்யூஸ்லாம் வச்சு பண்றாங்க. அது வேலை நடக்குது, நம்ம பார்த்துட்டு. இது இப்போ நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் தி கேரியர்ல இருக்காரு. அஜித்குமார் அவர்கள் அவரும் சில நேரங்களில் அந்த பைக் பயணம் அதெல்லாம் போறாரு. விஜய் அவர்கள் முழுக்க அரசியலுக்கே வராரு. இந்த 3 பேரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து பெரிய திண்டாட்டம் ஆயிடும். தேட்டர்களை மூடிட்டு தான் நீங்க போகணும். அதுல மிகப்பெரிய தொய்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய வியாபார பாதிப்புங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இதுல நான் ஏதாவது என்ன சொல்றது, ஊழல் செய்தான் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. ஓகே, நேர்மையா என்ன செஞ்சுட்டு இருக்காரோ அது நிச்சயமாக செய்வார். அது இப்போ அவரோட 69th ஃபிலிம் வந்து கமிட் ஆயிட்டாரு, அந்த படங்கள் போயிட்டு இருக்கு. அவர் அந்த ஸ்பேஸ் இருக்குமா, படங்கள் நடிச்சுட்டு மக்களை சந்திக்கிறது, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது, ஒரு ட்வீட் போட்டு மட்டும் இல்லாம களத்துல இறங்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்ப அதுக்காக அவர் எப்படி உள்ள இறங்க, நீங்க அதனாலதான் அவர் வந்து திட்டமிட்டு நம்ம மாநாடு நடத்திட்டு தான் போறோம். மாநாடு நடத்துவதன் மூலியமாக என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா மாவட்டங்களிலும் மாநில அளவிலும் நம்ம நிர்வாகிகள் ஃபுல்லாக அறிவிக்க போறோம். ஓகே, மாநாட்டிற்கு பிறகு எங்களோட பொதுச் செயலாளர் இன்னும் கூடுதலாக வரப்போகிற நிர்வாகிகள் எல்லாருமே இந்த நிர்வாகிகளுக்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் நீ என்ன வேலை செய்ய போற, என்ன வேலை செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டே இருக்க போறாங்க. நமக்கு என்னன்னு இன்னைக்கு நமக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த கட்சி யாருப்பான்னு கேட்டிங்கன்னா அவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருக்கிற காரணத்தினால இந்த கேள்வி நம்ம முன் வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த கட்சி என்பது அவரை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அவர் தான் முக்கியமான நபர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொல்கிறதா இங்கே எல்லாம் செய்ய போகிறோம். அப்போ அவர் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் வந்து செய்யணுமா? இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா அவர் வந்து பேசணுமா? இல்லை, அங்கே நிர்வாகிகள் பண்ண போகிறோம். மாநிலம் தழுவிய விஷயங்களுக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாமே அவரின் அறிவுறுத்தலின்படி தான் நடக்கும். அவர் பார்க்கத்தான் போகிறார். அவர் வந்து இப்போ அது ரொம்ப சின்ன படமாக கூட இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறார். மக்கள் சந்திப்புகள் என்பது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப அழகாக நாங்கள் நடத்துவோம். நீங்கள் வந்து அவருடைய டைம், ரிசோர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கன்ஸ்டன்ட் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய பங்கு என்னவாக இருக்குமோ அதை மிகச்சரியாக செய்வோம். ஸோ இந்த அவருடைய டைம் கன்ஸ்டன்ட் எல்லாம் பார்த்துட்டு அது சொல்றது இந்த படம் முடிகிற வரைக்கும் அவர் ரொம்ப திட்டமிட்டு தாங்க வராரு. நீங்க இந்த 2024 பிறகு 2 படங்கள் என்பது இப்போ கோட் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு படம் என்பது அவர் நேரம் நிச்சயமாக கொடுத்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வார். நீ ஹார்ட்லி 1 இயர், 1.5 வருஷம் இருக்கு. அந்த 1.5 வருடத்தில் நீங்கள் நடத்த போகின்ற பல மக்கள் சந்திப்புகள், நடைப்பயணங்கள் என்பது நீங்கள் நிச்சயமாக போதுமானதாக இருக்கும் நான் பார்க்கிறோம். ஓகே, அண்ட் நிறைய பேர் அந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் எங்க சமூகம்ப்பா, அவர் மறைமுகமா எங்களை வந்து இது பண்றாரு போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. விஎம்கேக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றாரா தளபதி? அது நீங்க சொல்றீங்க, ஏன்னா கொடியெல்லாம் சிமிலரா இருக்கு. நீங்க ஒரு சமூகத்தோட நிப்பாட்டுறீங்க, அவர் எல்லா சமூகத்தின் நீங்க சொல்ல போனா நீங்க ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடரா தான் நான் பாக்குறேன். நீங்க அது வந்து எல்லோருக்கும் அமையாது. நீங்க ரொம்ப சில தலைவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா சில தலைவர்கள் காஸ்ட் நியூட்ரலா இருக்கிற காரணம் தான் ஜெயிக்கவும் முடிஞ்சிருக்கு. ஒரு காஸ்ட் நியூட்ரல், ஒரு ரிலிஜன் நியூட்ரலாக தான் நான் பார்க்கிறேன். அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவரா, இந்த மதத்தை சேர்ந்தவரா, எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற தலைவராக இருக்கின்றார். நீங்க அந்த கட்சி அந்த கொடி பாடலே பார்த்திருக்கலாம். எல்லா மக்களையும், எல்லா தரப்பு வர்க்கத்தையும், எல்லா வர்க்கத்தினரையும், நீங்க எல்லா ஜாதி அமைப்புகள், எல்லா சமூக பிரதிநிதிகள், எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் கூட்டி செல்வோம், அரவணைத்து செல்வோம். அதான் நான் முதலே சொன்னேன், இன்க்ளூசிவிட்டி. அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும் கொண்டாடுறது இல்ல, ஒருத்தர் வந்து இப்ப யாராவது கொண்டாடாம இருந்தாங்க, எல்லாருமே கொண்டாடாதான் செய்வாங்க, எல்லாருமே கொண்டாடாதான் செய்வாங்க. அவங்க அதில் கிரெடிட் எடுக்க பாக்குறாங்க. அவங்க சரி ஓகே நாங்க விட்டுறோம், அவர் ஒன்று வேற என்ன சொல்றது, நீங்க வரவேற்கணும், எல்லோருமே வரவேற்றது கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க கூடுதலாக கொஞ்சம் வரவேற்கிறாங்க நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஓகே, அப்புறம் அந்த பாட்டுல வந்து 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒழிக்கும் நேரம் இது அப்படின்ற மாதிரி வேணும். அந்த 3 எழுத்து அண்ணாவா இல்ல எம்ஜிஆர்னு போடுறாங்க, அது யாரு? இல்லைங்க, 2 பேர், அதாவது நம்மளோட கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர் அவர்கள், பெரியார் அவர்கள், காமராஜர் அவர்கள், இன்னும் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட மட்டும் நிப்பாட்ட கிடையாது. ஏன்னா நான் முதல் அறிக்கையில் சொல்லியிருக்க மாதிரி எங்கள் முன்னோர்கள் அனைவரிடம் வந்து நாங்கள் பாடங்கள் கற்றுக்கொண்டு தான் வருகிறோம் சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி 2 பேர், ஏன் அண்ணா ஏன் எம்ஜிஆர் கேட்டீங்கன்னா, நான் எப்பொழுதுமே சொல்றேன், நீங்க இங்க எத்தனை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அது நடப்பது அண்ணா ஆட்சி தான், அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி தான். அவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நான் பார்க்கிறேன். திமுகவின் முதல் முதலமைச்சர் அவர் தான், அதிமுக முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதே மாதிரி எங்களுடைய கட்சி தலைவராக இருப்பவர் நீங்கள் முதலாக முதலமைச்சர் ஆவார், நிச்சயமாக ஆவார். அதனால் ஆட்சி அதிகாரத்தின் மூலியமாக அது வந்து மக்களுடைய சக்தியை பெற்று, மக்களின் அன்பை பெற்று தான் நடக்கப் போகின்றது. அந்த ரெஃபரன்ஸ் நாங்கள் காட்டுறோம். நீங்க வந்து எங்களுடைய கொள்கை தலைவர்களாக இருப்பார்கள், வெற்றி பெற்ற தலைவராகும். தேர்தல் அரசியல், இப்ப பெரியார் வந்து தேர்தலுக்குள்ள வரவே இல்லை. அவங்க தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்ற முதல் 2 தலைவர்கள் இவர்கள். நாங்கள் தேர்தல் அரசியலும் சரி, கொள்கை அரசியலும் சரி, இவர்களை நாங்கள் கெட்டியாக பிடித்துக்கொண்டு நாங்கள் பயணிப்போம் அப்படிங்கிறத அது சொல்லுவார். ஓகே, வர்த்தி காம்படிட்டர் ஃபார் தமிழக வெற்றி கழகம், இல்லை உங்க டஃபஸ்ட் காம்படிட்டரா இருப்பாங்கன்னா யார் நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நீங்க இப்போ சில பேர் கட்டமைக்கும் பொழுது விஜய் அகேன்ஸ்ட் உதயநிதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. ஸ்டாலின் ஃபியூச்சர் பில்லர்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்றாங்க. நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க அடுத்த தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு. இல்ல நான் வந்து அரசியல் விலக போறேன் சொல்றாங்களா? இல்ல
அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த ரேஸில் போகும் பொழுது எல்லோருமே நம்மளுடன் போட்டியாளர் தான் வரப்போகிறாங்க. பட் நம்ம தான் சொல்லுங்கள், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் திமுக எதிர்த்து, அதிமுக எதிர்த்து, பாஜக எதிர்த்து அப்படி இல்லை. முதன்மை சக்தி பிரைமரி ஃபோர்ஸ்னு அர்த்தம் என்னன்னு எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் கடுமையாக வேலை செய்ய வேண்டும். ஓகே, அந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல போகின்ற விஷயங்கள் எல்லாமே ஆளும் தரப்புக்கு எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இப்போ ஒரு அவங்க பாலிசி கொண்டு வராங்க, எதிர்க்கிறோன்னா திமுக எதிர்த்து பேசுகிறாங்க, இல்லை பாஜக எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வரும். இது அந்த இடத்துல அதிமுக இருந்தாலும் அதிமுக எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற பிம்பம் வரும். அது செஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஆனால் நம்ம இந்த கட்சியை எதிர்த்து இறங்குகிறோம், அந்த கட்சியை எதிர்த்து இறங்குகிறோம் இல்லாமல் நாம் எல்லா மக்களுக்குமான அரசியல் சக்தியாக நாம் உருவெடுக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் எல்லா கட்சிகளையும் எதிர்க்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். சில இடங்களில் சில சக்திகள் வந்து நேச சக்திகளாக இருக்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம். அதெல்லாமே இந்த களம் தான் முடிவு செய்யும் நான் பார்க்கிறேன். ஓகே, இது வந்து லைக் வந்து இப்போ படங்களில் பார்க்குற மாதிரி இருக்கு. நேற்று ஆரம்பிச்ச கட்சிப்பா அதுக்குள்ள டக் டக் டக்னு வந்த மாதிரி ஒரு மேஜர் ஃபோர்ஸாக உருவாகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. மேஜர் ஃபோர்ஸாக உருவாகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மெகா கூட்டணி மாதிரி நம்ம பார்த்துருப்போம். தேமுதிக, மதிமுக, விசிக இவங்கெல்லாம் ஒரு மெகா கூட்டணி, மக்கள் கூட்டணின்ற மாதிரி ஒரு மக்கள் நல்ல கூட்டணி உருவானாங்க. அது மாதிரி இவர் தலைவருக்கு எதுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி அப்படி உருவாகுமா? அப்படி உருவாச்சுன்னா வாய்ப்புகள் இருக்குமா? ஒரு கிளாஷ் ஒரு அதை சொல்றேன், அது அதை டிசைட் பண்ற இடம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சு நம்மளோட உறுப்பினர்கள் எவ்வளவு இருக்காங்க, நம்மளுடைய வாக்கு வங்கிங்கிற அந்த நேரத்தில் என்னவா இருக்கு, நம்மளை யாரெல்லாம் ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு போன்ற பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க, நம்ம முதன்மை சக்தின்னு நம்ம சொல்றோம். நம்ம பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்கும் போது நீங்க கூட்டணின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த கூட்டணியை தலைமை தாங்கிறவர்களாக நம்ம இருப்போம் அப்படின்னு நான் சேர்த்து சொல்றேன். அதான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வருகிறார்களா? எல்லோருக்கும் வேற சில கூட்டணியில் பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கிறது, இல்லை இவர் தான் வந்து வெற்றி பெறக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது சில பேர் வரத்தான் செய்வாங்க, அப்ரோச் பண்ண தான் செய்வாங்க. பட் இது எல்லாமே வந்து அடுத்த 1.5 வருடம் தான் டிசைட் பண்ண நான் சொல்றேன். அடுத்த 1 வருடம் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கிளீனாக சொல்லணும்னா, அடுத்த நீங்க 2025 ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர்ல நம்ம ரொம்ப தெளிவாக தெரியும். ஓகே, இந்த கட்சி வந்து அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்களோ அந்த இடத்துல இருக்காங்க, இவங்க தேர்தல் அரசியலுக்கு முழுக்க தயாராகிட்டாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கூட்டணி எதுவுமே நம்ம இன்னைக்கு பேசவே முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் சில பேர் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கூட்டணி வேறு சில பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த யூகங்கள் போய்கொண்டே தான் இருக்கும். இது என்னைக்கு வந்து ஸ்டேபிளாக நமக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் 2026 தான் முடிவாகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் ஜெகதீஷ் ப்ரோ. தேங்க்யூ. Taste the Daily.